கியாமத் நாள் வரை வரக்கூடிய
புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் நேர காலத்தோடு இஅ்திகாஃப் நியத்துடன் வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்தொழுமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறாரோ அத்தகைய அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவைகளை நாம் செய்யக்கூடாது என்பதாக எங்களை தடை செய்து வைத்திருக்கிறாரோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மிகக்குரிய கால வாழ்க்கைக்காக வேண்டி எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத்துக்கு பின்னாலே நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறார். முடிவே இல்லாத ஒரு ஆகிரத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு வைத்திருக்கிறார். எங்களுக்கு ஒரு மௌத்து இருந்து கொண்டிருக்கிறது, எங்களுக்கு ஒரு மரணம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌத்துக்கு முன்னாலே நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் மிக பிரயோசனமான முறையிலே கழிக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு மூச்சையும் நாங்கள் மறுமையுடைய ஆகிரத்துடைய அந்த நன்மைகளை சம்பாதிப்பதற்காக கழித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது உலக லாபங்களுக்காக நாங்கள் கழித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் அது சொர்க்கலோகத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றனவா அல்லது நரகத்தின் பக்கமாகத்தான் என்னுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதிலே மனித வாழ்விலே காலம் மிக பெருமதியான ஒன்றாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே வல் அஸ்ரி காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்தை சத்தியம் செய்வதற்கு அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். யார் காலத்தை வீணாக்கி விட்டாரோ அவர் மிகப்பெரிய நஷ்டவாளி என்பதை குறிப்பிடுவதற்கு தான் அல்லாஹ் தன்னுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே கூட சத்தியம் செய்வதற்கு காலத்தை பயன்படுத்தி இருக்கிறார். மனித வாழ்க்கையிலே 3 கட்டங்கள் இருக்கின்றன. முதலாவது மனிதனுடைய சிறுபிராயம். இந்த சிறுபிராயத்திலே மனிதனால் எதையும் செய்து கொள்ள முடியாத ஒரு பருவமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சிறுபிராயத்தை வைத்திருக்கிறார். இரண்டாவது பருவம் அவனுடைய வாலிப பருவம். மூன்றாவது பருவம் அவனுடைய வயோதிபமான காலம். இந்த வயோதிபமான காலத்திலே மனிதன் எதையும் செய்ய முடியாதவனாக ஆகிவிடுகிறார். முன்பு இருந்ததை போன்று வயோதிபத்திலே அவன் வாலிபத்திலே செய்த அந்த கர்மங்களை கூட செய்ய முடியாதவனாக அவன் ஆளாக்கப்படுகின்றார். எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான் இவனுடைய இளமை பருவம், இவனுடைய வாலிப பருவம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனால் தான் மறுமையை பற்றி, மறுமையிலே விசாரணை செய்வதை பற்றி வரக்கூடிய அந்த ஹதீஸிலே கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லம் தஸூல கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். ஒரு மனிதனிடத்திலே 4 கேள்விகளை பற்றி அவரிடம் விசாரணை செய்யப்படாத வரையிலே மறுமையுடைய நாளையிலே, அந்த கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதரும் வைத்த காலை நகர்த்த முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு முதலாக உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் விசாரணை செய்வார். இரண்டாவதாக உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் விசாரணை செய்வார். மூன்றாவதாக உன்னுடைய பணத்தை எவ்வாறு நீ ஒன்று திரட்டினாய், அந்த பணத்தை எவ்வாறு செலவு செய்தாய் என்று அல்லாஹ் விசாரணை செய்வான். நான்காவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்தமாக
மனிதனிடத்திலே நீ செய்த உனக்கு கிடைத்த அறிவின்படி என்ன நல்லமல்கள் புரிந்திருக்கிறாய் என்று அல்லாஹ் விசாரணை செய்ய இருக்கிறார். இந்த ஹதீஸிலே கூட முதன்மையாக உன்னுடைய வாழ்நாளை பற்றி அல்லாஹ் விசாரணை செய்துவிட்டு அதிலே ஒரு கேள்வியாக வாழ்நாளைக்குள்ளே வாலிபம் அடங்கியிருந்தும் கூட அந்த வாலிபத்தை பற்றி உன்னுடைய வாலிபத்தை எவ்வாறு நீ கழித்தாய் என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே எங்களிடம் விசாரணை செய்ய இருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரு வாலிபத்தை தன்னுடைய இளமையை நல்ல முறையிலே கழிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே கூட எந்த நிழலும் இல்லாத அந்த நாளை மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய அர்ஷுடைய நிழலிலே நிழல் கொடுக்கின்றார். நாளை மறுமையிலே நிழலே இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே 7 பேர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அரிசுடைய நிழலை கொடுக்கிறார். அதில் ஒருவர்தான் ஷாபுன் நஜா ஃபீ இபாதத்தில்லாஹ், ஒரு வாலிபர் அவருடைய வணக்க வழிபாட்டை அவர் இபாதத்துகளிலே கழித்த ஒரு வாலிபர் அவருடைய வாழ்க்கையை வணக்க வழிபாட்டிலே, இபாதத்திலே, பள்ளி வாயிலிலே, நல்ல கர்மங்களிலே தன்னுடைய இளமையை நல்ல முறையிலே பயன்படுத்திய இந்த வாலிபருக்கு அல்லாஹ் அந்த நாளையிலே நிழல் கொடுக்கிறான் என்றால், வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தியவர்களுக்கு இன்மையில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் இளமையை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வார்களோ வாழ்க்கையிலே சிறந்த சாதனைகளை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். தன்னுடைய வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டவர்கள் தான் வாழ்க்கையிலே சிறந்த சாதனைகளை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். அங்கிருந்த அன்றைய சஹாபாக்கள் அவர்களுடைய வாலிபத்தை எவ்வாறு கழித்திருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரைக்கும் இன்றைய இளைஞர்கள், யுவதியர்கள் வரையும் அவர்களுடைய வாழ்க்கை நீண்டு கொண்டே செல்கிறது. சிந்துவை கைப்பற்றிய முஹம்மது இப்னு காசிம் என்ற ஒரு வாலிபர் 20 வயதை கூட அடைய முடியாத, அடைந்திராத ஒரு வாலிபர் தான் அந்த சிந்து நகரத்தை கைப்பற்றினார் என்றால், அந்த வாலிபரிடத்திலே இருந்த ஈமானிய பலமும், இஸ்லாமிய வேட்கையும், ஈமானிய இந்த உணர்வுகள், இஸ்லாத்துடைய பண்பாடுகளும், அவர்களுடைய ஒழுக்க விழுமியங்களும் அந்த மக்களால் கவரப்பட்டு அந்த நாடு இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. இஸ்மைனை கைப்பற்றிய தாரிக் இப்னு ஜியாத் என்ற ஒரு வாலிபர், ஒரு 18 வயதுடைய ஒரு வாலிபர் தான் முதலாக இஸ்லாத்துடைய தூதுவை எடுத்துக்கொண்டு இஸ்மைன் நாட்டிலே நுழைந்தார்கள். 800 வருடங்களாக முஸ்லிம்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்தது ஒரு வாலிபருடைய இஸ்லாமிய உணர்வுகளின் காரணமாக. இஸ்மைன் நகரம் கவரப்பட்டு அவருடைய அழகான ஒழுக்கங்களும், இஸ்லாமிய நேயமும், ஈமானிய இந்த உணர்வுகளும் தான் அங்கு பிரதிபலித்திருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் இறங்கிக் கொண்டிருந்த போது இந்த குர்ஆனை எழுதுவதற்காக ஒரு வாலிபரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இஸ்லாமிய பணிக்காக, இந்த தீனுடைய பணிக்காக ஒரு 14 வயதிலே குர்ஆனை எழுதுவதற்காக இந்த பணியை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்றால்,
உண்மையிலே அன்றைய இளைஞர்களிடத்திலே இஸ்லாமிய இந்த பண்பாடுகள் எவ்வாறு இருந்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலிருந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு 17 வயதுடைய இளைஞரிடத்திலேதான் இஸ்லாத்துடைய கொடியை ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற வாலிபரிடத்திலே இஸ்லாத்துடைய தீனுடைய பணிக்காக கொடியை அவர்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அன்றைய இளைஞர்களிடத்திலே ஈமானிய பலம் இருந்தது. உண்மையாக இஸ்லாம் அதன் மீது உள்ள பற்று இருந்தது, தீனுடைய பற்று இருந்தது, மார்க்க ஒழுக்க விழுமியங்கள் அங்கு காணப்பட்டதனாலே இஸ்லாத்திலே மிகப்பெரிய எழுச்சிகள், இஸ்லாத்துடைய மிகப்பெரிய செழிப்புகள் உண்டாகுவதற்கு அன்றைய காலத்தில் இருந்த அந்த வாலிபர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் அபூசீனியாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு வாலிபர் தான் அதற்கு தலைமைத்துவம் வகித்து சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு இஸ்லாத்துடைய பணிக்காக ஒரு வாலிபர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமைத்துவம் வகிக்க வைத்து அந்த வாலிபரிடத்திலே இஸ்லாத்துடைய பணியை எத்தி வைப்பதற்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அன்றிருந்த இளைஞர்கள், அன்று இருந்த அந்த வாலிபர்களிடத்திலே இஸ்லாத்துடைய துடிப்பு, இஸ்லாத்தின் மீது உள்ள மதிப்பு எந்த அளவு ஆழமாக பதிந்திருந்தன என்பதைத்தான் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய இளைய தலைமுறையினர்கள், நம்முடைய யுவதியர்கள், இவர்களிடத்திலே இஸ்லாமிய பண்பாடுகள் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றன? உண்மையிலே அல்லாஹ்வுடைய பயம் அவர்களிடத்திலே இருக்கிறதா? வாழ்க்கையிலே நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற துணிச்சல் இருக்கின்றதா? இன்றைய இளைஞர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும் என்றால் உண்மையிலே அன்று அந்த சஹாபாக்களிடம் இருந்த தக்வா இன்றைய இளைஞர்களிடத்திலே காணப்படும் என்றால் நிச்சயமாக எங்களுடைய சமூகம் மேலே ஓங்கி அது மறுமலர்ச்சி அடைவதற்கு இந்த வாலிபர்களுடைய இவர்களுடைய உண்மையான இந்த ஈமானுடைய பற்று இது இந்த மார்க்கத்திற்கு மிக தேவையான ஒன்றாக சமுதாயத்திலே இன்று மிக மிக பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்றால் உண்மையிலே இந்த வாலிபர்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக நாம் எதை செய்தாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கின்றானே, நாளை மறுமையிலே அல்லாஹ் எம்மிடம் விசாரணை செய்வானே என்ற உணர்வு எந்த வாலிபருடைய உள்ளத்திலே இருக்குமோ அவர்தான் நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடியவராக, 5 நேரமும் தொழுகையிலே பேணுதல் காட்டக்கூடியவராக, உண்மை பேசக்கூடியவராக, வீட்டிலே தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல பிள்ளையாக, ஒரு பாடசாலையிலே நல்ல ஒழுக்க விழுமிய உள்ள ஒரு மாணவராக, ஒரு சமூகத்திலே சிறந்த ஒரு தலைவராக மாற வேண்டும் என்றால் இன்றைய இளைஞர்கள் அவர்கள் இளமையை நல்ல முறையிலே பயன்படுத்துவார்கள் என்றால் நிச்சயமாக எதிர்காலத்திலே நல்ல ஒரு சமூகத்தை கட்டிக்காக்க முடியும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனையிலே வைக்க வேண்டும். இன்றைய இளைஞர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இல்லாததன் காரணமாகத்தான் பாவங்களிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு வாலிபர் இருந்தார். அவர் மிகவும் பேணுதலான ஒரு வாலிபராக இருந்தார். மிகவும் ஈமானிய பற்றுள்ள, ஈமானிய உணர்வுள்ள, 5 நேரமும் தொழுகையோடு பேணுதல்
காட்டக்கூடிய ஒரு வாலிபராக எங்கு அதான் சொல்லப்படும் என்று பள்ளி வாயலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாலிபராக இருந்தார். அந்த வாலிபரை மதிமயக்குவதற்காக, அவருடைய சிந்தனையை மாற்றுவதற்காக எத்தனையோ பெண்மணிகள் முயற்சி செய்தும் இறுதியிலே தோல்வியை தான் அவர்கள் அடைந்து கொண்டார்கள். மிகவும் அழகான ஈமானிய உணர்வுள்ள, இஸ்லாமிய துடிப்புள்ள, மிக தக்வாவுடைய, இறைச்சமுள்ள மிக அழகான வாலிபராக இருந்தார். ஒரு நாள் பள்ளி வாயிலுக்கு வந்த சந்தர்ப்பத்திலே தொழுதுவிட்டு வெளியே செல்லும் போதோ ஒரு பெண்மணி எதிர்பார்த்தவளாக இவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை கண்டு அவருடைய மனதிலே அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு விட்டது. இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு. நிச்சயமாக தக்வாவுடைய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் மீது ஏதாவது மோசமான சிந்தனைகள் அவர்களுடைய மனதிலே ஏற்பட்டு விட்டால் ததக்கரு, அல்லாஹ்வை அவர்கள் ஞாபகம் கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய பயம் அவர்களுடைய உள்ளத்திலே வரும். ஒரு பாவமான காரியம் முன்னே வரும் என்றால் அந்த மனிதர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்ற வசனம் இவருடைய உள்ளத்திலே வந்து அதனை ஓதியவராக மயக்கமுற்று கீழே விழுந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாலிபரை மடியில் வைத்துக் கொண்டார்கள். அவருடைய இதயம் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. அதே நிலைமையிலே அல்லாஹ்வுடைய பயத்தினால் அவருடைய உள்ளம் வெடித்து அந்த வாலிபர் மரணிக்கின்றார். அவருடைய மரண ஏற்பாடுகளை செய்துவிட்டு கபரிலே கொண்டு போய் அவரை அடக்கம் செய்ததன் பின்னால் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாலிபரை பார்த்து, யா ஃபதா யா ஃபதா வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான். யாரே எந்த வாலிபர் அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கலோகத்திலே 2 சொர்க்கலோகங்களை அவருக்கு கொடுக்கிறான் என்ற வசனத்தை ஓதியதுதான் தாமதம். அந்த கபரிலிருந்து ஒரு அசரீரி சத்தம் வருகிறது. யா உமர் யா உமர் கத் ஆதானிஹிமா ரப்பி அஸ்ஸ வஜல்ல. உமரே, நீங்க சொன்ன அந்த 2 சொர்க்கத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான் என்று அந்த வாலிபர் அங்கிருந்து ஒரு அசரீரி சத்தத்தை அங்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையான முறையில் தக்வாவோடு எந்த வாலிபர்கள் வாழ்வார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் எந்த ஒரு கட்டமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை பாவங்களிலிருந்து பாதுகாக்கின்றார். இன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் மூலமாக முழு இலங்கை நாட்டிலும் போதை பொருளுடைய இந்த பாவனையை பற்றி பள்ளிவாசலிலே பேசுமாறு, இதனை பேசு பொருளாக எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பாவங்கள் இருக்கின்றன. அதனுடைய தீங்குகள் தனி மனிதனோடு மாத்திரம் தான் சம்பந்தப்படுகின்றன. இன்னும் சில பாவங்கள் இருக்கிறது, அது அவனோடு மட்டுமல்லாது சமூகத்தையும் அழித்து நாசமாக்கக்கூடிய மிக பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாக இன்று தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவம் தான் போதை பொருளுடைய இந்த பாவனையாக இருக்கிறது. அண்மை காலமாக மிக வேகமான முறையிலே இது பரவிக்கொண்டு வாலிபர்களையும் தொட்டுவிட்ட ஒரு மிக மோசமான ஒரு பாவனையாக இந்த சமூகத்திலே காணப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராமுன். போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் மிகப்பெரிய பாவமான ஒரு செயல். அது ஹராம். சமூகத்திலே ஒழித்து இல்லாமலாக்கப்பட வேண்டிய ஒரு பாவமாக இருக்கிறது. சொன்னார்கள், இது தனிபுல் ஹம்ர,
மோசமான போதை பொருளுடைய பழக்கத்தை விட்டு விடுங்கள். ஃபைன்னஹா உம்முல் ஹபாயிஸ். உலகத்திலே என்னென்ன பாவங்கள் எல்லாம் உலகத்திலே தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறதோ இவைகள் அத்துணைக்கும் அடிப்படையான மிக முக்கியமான ஒரு பாவம் தான் இந்த போதை பொருளுடைய இந்த மதுபானம். இதோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய என்னென்ன பெயர்களில் எல்லாம் இன்று உலகத்திலே இந்த புத்தியை இழக்கச் செய்யக்கூடிய இந்த போதை பொருளுடைய இந்த பெயர்களோடு உலகத்திலே இன்று இருந்து கொண்டிருக்கிறதோ அத்துணையையும் தவிர்த்து நடவுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எல்லா பாவங்களுக்கும் இதுதான் அடிப்படையானது, ஆணிவேரானது. இதிலிருந்துதான் அத்துணை பாவங்களும் தலைவிரித்தாடுகின்றன என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் அவனுடைய புத்தியை இந்த போதை பொருளின் மூலமாக இழக்கின்றான். ஒரு மனிதனுக்கு மானம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது, அவனுடைய தாய் தந்தையருக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு அந்தஸ்து இருக்கிறது. சமூகத்திலே நல்லவர்களாக தாய் தந்தையர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பிள்ளைகள் போதை பொருள்களுக்கு அடிமையாகுவதன் மூலமாக அவர்களுடைய மானம் தலைவிரித்தாடி சமூகத்திலே எங்கும் செல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு பெற்றோர்களை தலை குனிய வைத்து விடுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பழக்கத்தின் மூலமாக சிறுபிராயத்திலே உடலுடைய வலிமையை இழக்கின்றார். அதிகமான நோய்கள் இன்று பரவுவதற்கு இந்த போதை பொருள்கள் தான் காரணம் என வைத்தியர்கள், ஆலோசனை செய்யக்கூடியவர்கள், சிந்தனையாளர்கள், சமூகத்திலே மிகப்பெரிய நோய் நொன்பலங்கள், சிறுபிராயத்திலே அதிகமான இளைஞர்கள், வாலிபர்கள் மரணம் அடைகிறார்கள் என்றால் இது இதனுடைய ஒரு தாக்கம் என்று கூறுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தீன், மார்க்கம், ஈமான், இஸ்லாம் இவைகள் அத்துணையும் இவருடைய வாழ்க்கையிலே கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. அவருக்கு பள்ளி வாயில்களுடைய செல்ல வேண்டும் என்றோ தொழ வேண்டும் என்றோ சமூகத்திலே தாயும் தந்தையும் கட்டி காத்த மானத்தை பாதுகாக்க வேண்டும் என்றோ இல்லாவிட்டால் ஹலாம் ஹராம் பேணி நடக்க வேண்டும் என்றோ எந்த ஒரு சிந்தனையும் இல்லாதவனாக இவன் உலகத்திலே நடமாடுகின்றான். இஸ்லாமிய பண்பாடுகள் என்ன, அல்லாஹ்வுடைய பயமே இல்லாதவனாக இந்த பாவத்திலே ஈடுபடுகிறான் என்றால் நாளை மறுமையிலே போதை பிடித்தவர்களை போன்றோ அங்கு நடமாடக்கூடிய கயாமத்துடைய நாளையிலே தான் ஒவ்வொரு மனிதரும் விழித்தெழும்புவான். அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, மறுமையுடைய சிந்தனை இல்லை, தனக்கு சொர்க்கத்துடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாலிபத்தை அழித்து விட்டால் என்னுடைய எதிர்காலம் என்ன என்பதை கூட சிந்திக்காதவனாக இன்றைய இளைஞர்களிலே இப்படியான பாவங்கள் இந்த ஊர்களிலே இல்லாமல் இருந்தாலும் எத்தனையோ ஊர்களிலே இன்றைய இளைய தலைமுறையினர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட மிகையாகாது. கண்ணியமானவர்களே, அருமையான பெரியோர்களே, எம்முடைய கடமை என்ன? இப்படி இந்த பாவத்தை எப்பொழுதும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா? சமுதாயத்தை தட்டி கேட்பது கிடையாதா? இதனை இல்லாமல் ஒழிக்க முயற்சி செய்யவில்லை என்றால் நிச்சயமாக இதனுடைய பாரதூரம் எதிர்காலத்திலே ஒவ்வொருவரும் நாங்கள் இதனுடைய பாரதூரத்தை அனுபவிக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களே, அதிபர்களே, நிர்வாகிகளே, பள்ளி வாயிலுடைய நிர்வாகிகளே, தாவாவுடைய அமைப்பினர்களே, புத்திஜீவிகளே, எங்களுடைய கடமை என்னவென்றால் இதை சமுதாயத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக இதை அழிப்பதற்குரிய முயற்சிகள் செய்யவில்லை என்றால் இன்றைய இளைஞர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டல்கள் செய்யப்படவில்லை என்றால் சமுதாயம்
மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு ஆளாக்கப்படும் என்பதை மறந்துவிடக் கூடாது. என்னுடைய கடமையை சரியாக செய்ய தவறுவோம் என்றால் மோசமான ஒரு சமூகத்தை தான் எதிர்காலத்திலே நாம் காண முடியும். கண்ணியமானவர்களே, அருமை பெரியோர்களே, பெற்றோர்களே, என்னுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் பள்ளி வாயிலுக்கு செல்லுகிறார்களா, குர்ஆன் மதரசாக்களுக்கு செல்லுகிறார்களா, டியூஷன் என்ற பெயரிலே இவர்கள் போகின்றார்கள், செல்லுகிறார்கள். உரிய நேரத்துக்கு செல்லுகின்றார்களா, படிக்கின்றார்களா, பாடசாலையிலிருந்து வரக்கூடிய நேரத்திலே சரியாக வீட்டுக்கு வருகிறார்களா, எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தனையில் வைப்போம் என்றால், என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய கண்காணிப்பிலே வைப்போம் என்றால் நிச்சயமாக இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய இந்த பாவத்தை ஒழித்து எங்களுடைய நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு இந்த பிள்ளைகளை ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்து நாளை மறுமையிலே அந்த வாலிபர்களை சொர்க்க வாலிபர்களாக மாற்றக்கூடிய, மாற்றிய தாய் தந்தையர்களாக, அப்படியான உஸ்தாத்மார்களாக, அப்படியான ஆசான்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாராக. யா அல்லாஹ், என்னுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. என்னுடைய தாய் தந்தையர்கள் மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்திலே இன்று தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசமான போதை பழக்க வழக்கத்திலிருந்து என்னுடைய சமுதாயத்தை, குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் யுவதியர்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சொர்க்கத்துடைய வாலிபர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு தக்வாவை கொடுத்தருள்வாயாக. சமுதாயத்திலே நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயாக. நாட்டிலே நிம்மதிய சமாதானத்தை ஒற்றுமை உண்டாக்குவாயாக. முழு உலகத்திலும் ஐக்கியத்தை யா